ஆசீர்வதிக்கிறார். உமது பிரசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இவர்கள் ஆண்டவரின் தரக்கூடிய அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்கிறார். ஒருவர் மற்றவரை நிறை குறைகளோடு ஏற்று மன்னித்து வாழ அருள் தருவீராக. இயேசுவே, உமது கல்வாரி ரத்தம் இவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே பாவங்களிலிருந்து மீட்பு தருவதாக, குற்றங்களிலிருந்து விடுதலை தருவதாக. ஆண்டவரே, அதன் வழியாக நோய்கள், நொடிகள், பிணிகள், பாவங்கள், சாபங்கள், தீயாவினுடைய கட்டுகள், பில்லி, சுனி, ஏவல், செய்வனை, கோளாறுகள் அனைத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கடவுளாக நிறைவர்களுக்கு இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்ததைப் போல இதோ இந்த வேளையில் ஒரு பிரசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே உள்ளத்தின் தேவைகளை நிறைவேற்றுகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டில் நமக்கு இணைந்திருக்கிறார், மீட்பராக பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் புதிய தொடக்கத்தில் நாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு இலக்கை தேர்ந்தெடுப்போம், ஒரு வாக்குத்தத்தத்தை தேர்ந்தெடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் எனக்கு எந்த இறைவார்த்தை தந்திருக்கிறார், எந்த இறைவார்த்தையை நான் தியானிக்க இருக்கிறேன், அந்த இறைவார்த்தையின் வழியாக நான் தந்தை கடவுளோடும் ஒருவர் மற்றவரோடும் எப்படி வாழப்போகிறேன் என்பதை குறித்து ஏதாவது வாக்குத்தத்தம் எடுத்தீங்களா? நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? நீங்க சனிக்கிழமை வந்தீங்கன்னா நான் தாரேன், சனிக்கிழமை வந்தீங்கன்னா தாரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த புதிய வருஷத்துல எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்தீங்களா? என்ன எடுத்தீங்க? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படி என்ன எடுத்தீங்க? கோபப்படக்கூடாது. சூப்பர். கோபப்படக்கூடாது. கோபம் அப்படிங்கிறது மனிதருக்கே உரித்தான ஒரு செயல். இயேசுநாதர் கோபப்பட்டாரா? எப்போ? ஆலயத்தில் இருக்கும்போது நெஞ்சாலே கோபப்பட்டார். ஆலயத்தில் வழக்கமா போனார், மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை தானே சொல்வாரு, அதுக்கு எதுக்கு கோபப்பட்டாரு? கோயில போனா இறையரசு நெருங்கி வந்து விட்டது, இறையரசை பற்றி என்ன செய்வார்? மக்களுக்கு போதிப்பார் இல்லையா? பரிசேயர் சதுசேயர்களுடைய செயல்பாடுகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க, இவங்க செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க, அவங்க சொல்வதை போல நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னா கற்றுக் கொடுப்பார். அப்படிதானே? ஆமா இல்லையா? ஆமா. ஆனா அன்னைக்கு மட்டும் கோயில போய் எதுக்கு சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினான்? ஆலயத்துல சத்தமா கரெக்டா? ஆலயத்தை ஒரு மார்க்கெட்டா மாத்திட்டாங்க. என்னவா மாத்திட்டாங்க? மார்க்கெட்டா மாத்திட்டாங்க. இப்போ இந்த கோவில் இருக்கு இல்லையா, இந்த கோவில்ல இப்போ வீடுக்கு முன்னால் என்ன இருக்கு? காய்கறிகள் இருக்கு, அப்படிதானே? இருக்கா இல்லையா? இது நம்முடைய நிலத்திலிருந்து விளைந்ததை நாம் கடவுளுக்கு கொடுத்து நினைக்கிறோம். நான் கடவுளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன், அதிலிருந்து நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நன்றி கலந்த உள்ளத்தோடு கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய விளைஞ்சிருச்சு, கோயிலுக்கு முன்னால ஒரு வியாபாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு இப்போ வழிபாடு நடந்துட்டு இருக்குது. வெளியே 1 கிலோ 10 ரூபா, 1 கிலோ 20 ரூபா, 1 கிலோ 50 ரூபா, மார்க்கெட்டு போனா 100 ரூபா, இங்க வந்தா 50 ரூபா அப்படின்னு கூவி கூவி வித்தா உங்களுக்கு யாரும் சூப்பரா ஓடும். அப்படிதானே? ஓட மாட்டாங்க, ஓடும். அப்படிதானே? மார்க்கெட்ல போய் வாங்குறது 100 ரூபா, பெட்ரோல் போடணும், போகணும், திரும்பி வரணும், நிறைய கொடுக்குறாங்க. இங்க பாவம் 50 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுக்காங்க அப்படின்னு வெளியே வியாபாரம் நடக்கும்போது சரியா இருக்கும்.
எப்போ தப்பு? ஆலயத்தில் வழிபாடு நடக்கின்ற போது அது தவறு. சரி, இப்போ வழிபாடு நடக்கல, இப்போ வெளியே வந்து இடம் குறைவா இருக்குது, கோவில் நிறைய இருக்கு, நம்ம போய் நம்ம தானே காசு போட்டு கிட்டிருக்கோம், நம்முடைய வியர்வையை கொடுத்துருக்கோம்ல, கோவிலுக்குள்ள ஒரு வாரத்தில் வச்சு என்ன செய்வேனா வியாபாரம் பார்க்கறேன் அப்படின்னு நீங்க யாராவது ஒரு காடு குடிவெடுத்து கோவில போட்டு மைக் எடுத்து, அன்பான இறை மக்களே, எங்களுடைய தோட்டத்தில் அதிகமாக காய்கறிகள் விளைந்திருக்கிறது, அந்த காய்கறிகளை நாங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து விற்பனைக்கு வைத்திருக்கிறோம். காய்கறிகள் விலை புடலங்காய் 20 ரூபாய், பாகற்காய் 10 ரூபாய், உருளைக்கிழங்கு 25 ரூபாய். இன்னும் ஒரு சில நேரங்கள் எழுதிடும் அது வித்துவிடும். எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க 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 அப்படின்னு ஆலயத்துல மைக் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது சரியா? தவறு. ஆலயத்திற்கு வெளியே வழிபாடு நடக்கின்ற போது விற்பதும் தவறு, வழிபாடு இல்லாத நேரத்தில் ஆலயத்திற்குள் விற்பனை செய்வதும் தவறு. ஏன்? இது கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய இல்லம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இல்லத்தை சந்தையாக மாற்றாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது இறை வேண்டலின் சதமா வீடு. இங்க ஜெபம் மட்டும்தான் ஜெபிக்கப்படுகிறது. கடவுளோடு நாம் ஜெபத்தில் எழுதுகிறோம், இணைந்திருக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம வழக்கமா யாருடைய இணைந்திருக்கோம்? எது கூட இணைஞ்சிருப்போம்? செல்போன் கூட இணைஞ்சிருப்போம். அப்படிதானே? செல்போன் கூட இணைஞ்சிருப்போம். எவ்வளவு நேரம் இணைஞ்சிருப்போம்? எவ்வளவு நேரம்னாலும் இணைஞ்சிருப்போம் இல்லையா? ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் நேரத்துல இணைஞ்சிருக்க மாட்டோம். அதுவும் பிரேக் டைம்ல யாராவது முக்கியமா அணிலிருக்காங்களா அப்படின்னு நினைச்சுவோம், விருதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருக்காங்களா தான் பார்ப்போம். இப்போ ஃபோன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்க மாட்டோம். யாராவது குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்களா அப்படிதான் பார்ப்போம். அப்படிதானே? ஏன்? அது ஒரு இன்ட்ரெஸ்ட். கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவியோடு இணைந்திருக்கிறாரோ இல்லையோ, இல்லை மனைவி கணவனோடு இணைந்து வாழ்கிறாரோ இல்லையோ, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைந்திருக்கிறார்களோ இல்லையோ, பிள்ளைகள் பெற்றோர்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ இல்லையோ, ஆனா பிள்ளைகள் தன்னுடைய தாத்தா பாட்டியை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்று விளையாடி கதைகள் பேசி உரையாடி தன்னுடைய உறவை வளர்க்கிறார்களோ இல்லையோ. நான் குழந்தைகள் வெளியே போய் கோலிக்கா விளையாடுறது, பம்பரம் சுத்துறது, நான் கிளிப்பூச்சி அடிக்கிறது, ஏன் நிறைய விளையாட்டு. என்ன விளையாட்டு தெரியும் தம்பி உங்களுக்கு? கிரிக்கெட், வேற கபடி விளையாடுறீங்களா? அப்படியா? எங்க விளையாடுறீங்க? டீம் வச்சிருக்காங்க. கபடி விளையாடுறீங்க, சூப்பர். கிரிக்கெட்டு, ஆமா. இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க 11 முட்டா பையன் விளையாடுறத எல்லா முட்டா பையன் நினைக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய உணர்வை பொறுத்தது, அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அதை யாரையும் நினைக்க முடியாது, விமர்சனம் செய்யலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று எதனோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், தாய் தந்தையோடு அல்ல, குடும்பத்தோடு அல்ல, உறவுகளோடு அல்ல. எதோடு இணைந்திருக்கோம்? செல்போனோடு இணைந்திருக்க ஆசைப்படுகிறோம். செல்போன் இல்லை அப்படின்னா வாங்கி தரணும் என்ன செய்யறோம்? கெஞ்சி கூத்தாடுறோம். ஆமா, அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, எனக்கு என்ன செய்யணும்? வாங்கி தரணும் அப்படின்னு பிள்ளைகள் கேட்குது. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? சனியன் செல்போனாவது வாங்கி கொடுக்கலாம்டா, எவ்வளவு வேலை பார்க்காம ஒரு போன் வாங்கி தர மாட்டான், பாரு படாத பாடுபடுத்துது. அவனாட்டு வேலையை பார்த்து போயிடுறான். நம்ம உயிர் என்ன செய்யுது? அந்த குடிச்சாதாங்கலாம் வாங்கிட்டு இருக்கு. சொல்றீங்களா சொல்லலையா? வருகிறது வாங்கிட்டு. உங்களுடைய அந்த வார்த்தைகளை நான் கேட்க முடியாம வீட்டுக்காரரும் இந்த போ அப்படின்னு சனியை நினைக்குது, வாங்கி கொடுக்குது. வாங்கி கொடுத்த நாடுல இருந்து அதுக்கு அப்பா தேவையில்ல, அம்மா தேவையில்ல, அக்கா தேவையில்ல,
அண்ணன் தேவையில்லை, தங்கச்சி தேவையில்லை, தம்பி தேவையில்லை. எது மட்டும் தேவை? செல்போன் மட்டும் தேவை. அந்த செல்போனுக்கு வேற என்ன தேவை? ரீசார்ஜ் தேவை, சார்ஜர் தேவை. இல்லையா? சார்ஜர் இல்லைன்னா செல்போன் என்ன செய்யாது? இயங்காது. ஆனா ரீசார்ஜ் பண்ணலாம் கூட செல்போன்ல எதையாவது கேம்ல நினைச்சிட்டு இருக்கலாம், விளையாண்டுட்டு இருக்கலாம். அப்படிதானே? விளையாண்டுட்டு இருக்கலாம். ஆனா வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல உள்ள போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா ஆமா ஐயா 900 ரூபாய்க்கு போடலாம் கூட இன்னைக்கு மட்டும் ஒரு 45 ரூபாய்க்கு போட்டு விட்டுறியா? நினைக்கவே நினைக்கிறியா? சில நேரங்கள் நினைக்கிறோம். அப்படின்னா நாம் எதோடு இணைந்திருக்கிறோம்? செல்போனோடு இணைந்திருக்கிறோம். ஆனா யாரோடு இணைந்திருக்கணும்? கடவுளோடு. கடவுளோடு. இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம். இயேசு ஏன் கோபப்பட்டார்? ஆலயத்துல வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்துல அதுல எல்லா இடத்துலையும் வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா இல்ல இல்ல. இவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? ஆண்களுக்கு ஒரு பகுதி இருக்கு. இதே மாதிரி அந்த எருசலேம் தேவாலயத்துல அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களுக்கும், யூதர்களுக்கு என்று ஒரு இடம், சமாரியர்களுக்கு என்று ஒரு இடம், அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியாக செய்யப்பட்டது இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்ப சமாரியர்கள் யூதர்களுடைய இடத்திலிருந்து நினைச்சிட்டு ஜெபம் பண்ண முடியாது. கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது, முடியாது. இப்ப நமக்கெல்லாம் தெய்வம் நேரடியாக காட்சி கொடுக்குது இல்ல? கொடுக்கலையா? இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கிரீனை போட்டு கீழத்திற்காரர்களுக்கு 1 மணி நேரம் பார்க்க அப்படின்னு திரையை திறந்து விடுறாங்களா? இல்ல மேலத்திற்காரர்களுக்கு 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு அப்படின்னு திரையை திறந்து விடுறாங்களா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? எல்லாருக்கும் சமமான கடவுள், எல்லாருக்கும் பொதுவான கடவுள். அப்படிதானே? அப்போ இந்த விதியை அவர்கள் என்ன செய்றாங்க? மீறுகிறார்கள். பெரும்பாலும் சமாரியர்கள் புறவினத்தார்களுடைய இடத்தை அவர்கள் சந்தையாக மாற்றுகிறார்கள். அப்ப அவங்க எங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க? கடவுளோடு எப்படி இணைஞ்சிருப்பாங்க? இதை பார்த்த உடனே தான் இயேசு என்ன செய்கிறது? கோபம் வருகிறது. அப்ப இயேசுடைய கோபம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். நமக்கும் கோபம் வேணும். எப்ப வேணும்? எப்ப வேணும்? கோவில்ல வழிபாடு நடந்துருக்கு, பிள்ளைங்க கோவில் வராம தெருவில் விளையாண்டு இருந்தாலோ, நான் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல தேவையில்லாத செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாலோ, இல்ல கோவில்ல உட்கார்ந்து சொல்வதை கேட்காமல் விளையாடி கொண்டிருந்தாலோ சப்புன்னு செய்யணும். எப்படி வைக்கணும்? சப்புன்னு வைக்கணும். அப்படிங்களா? வைக்க முடியல. அப்போ சாமி நானே ஒன்னே ஒன்று கண்ணை கண்ணு பெற்று வச்சிருக்கேன், இதை சப்புன்னு வைப்பீங்களா? சப்புன்னு. இதை விட மோசம், ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாங்கன்னா, ஒரே ஒரு பிள்ளை நான் பெற்று வச்சிருக்கேன், நீ அடிக்கிறதுக்கா நான் பெற்று வச்சிருக்கேன், நீ வந்தியா, பாடம் எடுத்தியா, வீட்டுக்கு போனியா, உனக்கு சம்பளம் தரணியான்னு வச்சுக்கோ, என் பிள்ளைய அடிக்கிறத வச்ச நாளைக்கு எங்க போனிருக்கோம்? ஸ்டேஷனுக்கு போவோம். மாறி போயிடுச்சு காலம். ஆனால் விவிலியத்தை பார்க்கிறோம், கண்டிப்பு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ குடும்பங்கள்ல கோபமும் இருக்க வேண்டும். எதற்காக அப்படின்னா, அன்புக்குரியவர்கள் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க, அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கடவுளை வந்து சந்திக்க, அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கடவுளோடு இணைந்திருக்க, ஜெபத்தில் இணைந்திருக்க கோபம் தேவைப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக கோபம். எப்படிப்பட்ட கோபம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வைராக்கியத்துக்கு ஒரு கோபம் வச்சிருப்போம் இல்ல? இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ஒரு அடி, நான் எக்ஸ்ட்ரா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இல்ல எனக்கு சீதமா வாங்கி வச்ச பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படிதானே? சண்டை வருமா வராதா? கோபம் வருமா வராதா? எங்க அத்தைக்குலாம் இன்னும் எங்க அம்மா மேல போகும். எங்க அம்மா போய் 14 வருஷம் ஆச்சு. அவங்க முதல்ல வீடு கட்டும் போது எங்க அம்மா ஒரு குத்திரப்படம் பெரிய படம் அடிக்க வச்சு ஒரு சண்டை, அது எதிர்பார்க்காத ஒரு சண்டை. அந்த சண்டையில அன்புக்குரியவர்களை காயப்பட்டார்கள். என்னுடைய பாட்டியும் எங்க அம்மாவும் காயப்பட்டாங்க.
வார்த்தைகள் ஆழமாக செல்ல செல்ல எதுக்கு இவங்களை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து நின்றாங்க, எடுத்து வச்ச பொருளை தூக்கிட்டு வந்தாங்க. எது நல்லது எது கெட்டது? ரெண்டு கெட்ட ஆகுன்னு சொல்ற மாதிரி என்ன? அந்த ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு அன்புக்குரியவர்களை இறுதி வரை போராட்டம் தான். எங்க மாமா வீட்டுக்கு எங்களால் அதிகம் செய்ய முடியல, போக முடியல, பேச முடியல. இன்னைக்கு அவர்கள் பேச வேண்டும் என்று நினைத்தால் எங்களுக்கு பேச இயலவில்லையா? அம்மாவை பறிகொடுத்தோம். அம்மா இல்ல, என்ன ஒரு சின்ன தப்பு, இந்த தவறுக்காக மன்னிப்பு கிடையாது. நீங்க செய்யும் போது மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையா சொல்லலாம். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் கோபப்படுகிற போது ஆன்மீகம் சாராத கோபம் இல்ல, சுயநல வெளிப்பாட்டினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய கோபம் இல்ல, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு உருவாகக்கூடிய கோபம், அந்த கோபம்லாம் நல்லதே கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலி செலுத்த வருகின்ற